السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد: إن الله لا يغير ما بقوم حتى يغير ما بأنفسهم. قال نبينا صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லோன் நல்லோன் வல்ல அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் அன்னலம் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களை பின்பற்றி ஒல்கிய நல்கிய சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு அல்லாஹினுடைய அன்பையும் அருளையும் அவனுடைய வெகுமதியும் பாராட்டுதலையும் பெறுவதற்காக வேண்டி அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், குறிப்பாக இந்த ஹாதியா பெண்கள் அரபிக் கல்லூரியை நடத்தும் கேரள முஸ்லீம் அசோசியேஷனுடைய நிர்வாகத்தினர்களுக்கும், அத்தோடு அந்த பெண்கள் அரபிக் கல்லூரியிலே பணியாற்றக்கூடிய பேராசிரியர் பெருமக்களுக்கும், இந்த சேலம் மாவட்டத்தில் குழுமி இருக்கக்கூடிய எத்தனையோ மதரசாக்கள், பள்ளிவாசல்கள், இவற்றில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இமாம்கள், அதோடு பேராசிரியர்கள் அனைவர்களையும், குறிப்பாக இந்த மஹமதுபுரா ஜமாத்திலே இருந்து இந்த பெண்கள் கல்லூரிக்கு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும், குறிப்பாக இந்த இருவுலக கல்வியை முடித்து பட்டம் பெறக்கூடிய ஆலிமா பட்டம் பெறக்கூடிய காரியா பட்டம் பெறக்கூடிய மாணவிகளுக்கும் இறைவனின் அருளும் அன்பும் சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். இங்கு ஆன்றோர்கள், சான்றோர்கள், அறிஞர்கள், அதோடு அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை கையில் ஏந்தியவராக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம்தான், எத்தனையோ ஆண்டுகள், உதாரணத்துக்கு எனக்கு 48 ஆண்டுகள் ஆகிறது என்று சொன்னால், இந்த 48 ஆண்டுகளில் எத்தனையோ பயான்கள், எத்தனையோ ஆலிம்கள் பெருமக்களுடைய உபதேசங்கள், எத்தனையோ நல்லுரைகள், எத்தனை 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 விஷயங்களை யூடியூப் மூலியமாக, வாட்ஸ்அப் மூலியமாக, இன்னும் என்ன பிற இன்ஸ்டாகிராம் மூலியமாக என்ன சாதனங்கள் இருக்குகிறதோ அது அனைத்தின் மூலமாக மனிதன் அறிவை பெருக்குகின்றான், ஆற்றலை பெருக்குகின்றான். ஆனால் அந்த ஆற்றல்கள் அனைத்தும் அடைய பெற்று இருக்குகின்றோமா அல்லது மாற்றம் அடைந்திருக்குகின்றோமா? இதற்கு முன்பு ஒவ்வொரு இமாமும் ஒவ்வொரு பேராசிரியர்களும் எவ்வளவு அற்புதமான ஆயத்துக்களை, அற்புதமான ஹதீசுகளை சொன்னார்களே, சொன்னதை நாம் பின்பற்றி கொண்டு இருக்குகின்றோமா என்பதை ஒரு கணம் யோசிப்போமையானால் நிச்சயம் சத்தியம் அல்லாஹ் சொன்ன வசனம் நமக்கு தெளிவாக புலப்படும். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா ஃபி அன்ஃபுஸிஹிம். எனக்கு மாற்றம் வேணும், 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வேணும், நல்ல ஆடை வேணும், நல்ல அறிவு வேணும், நல்ல ஒழுக்கம் வேணும், நல்ல மனைவி வேணும், எல்லாம் வேணும், ஆனால் நான் எதையும் செய்யவே மாட்டேன். அப்ப அல்லாஹ் சத்தியமிட்டு ரொம்ப அழகாக அற்புதமாக நமக்கு எல்லோருக்கும் அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்? நான் அப்படி வாழணும், இப்படி வாழணும், இன்னாரை விட இன்னாரை விட இன்னாரை விட அப்படி வாழணும். அவர் 7 டிகிரி, நான் 70 டிகிரி, அவர் என்ன 70 டிகிரி, நான் 700 டிகிரி, இப்படி மனிதன் சொல்லிக்கொண்டே இருக்குகின்றானே தவிர அதற்கான முயற்சி கடுகளவும் இல்லை. நான் 5 வேளை தொழுகணும், நோன்பு வைக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும், ஹஜ்ஜு கொடுக்கணும், எல்லாம் செய்யணும், ஆனா பள்ளி வாயில் பக்கம் மட்டும் போக மாட்டேன். ஆலிம் சாதர் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், யூடியூப்ல பார்த்து கொண்டே இருப்பேன், எத்தனையோ கூட்டங்களில் மேடைகளில்
வசனங்களை நான் கேட்டு காதில் இட்டுக்கொண்டே இருப்பேன், ஆனால் மாற மாட்டேன். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், எப்ப நீ மாறு. எப்படி நீ மாற முடியும்? எண்ணத்தை மாற்று. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று சொன்னார்கள், இன்று சொன்னார்கள், கியாமத் நாள் வரை அது சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். இன்னமல் அமாலு பின்னியா வ இன்னமா லிம்ரிஇன் மா நவா. அம்ராகிறது எண்ணங்களை கொண்டுதான். எண்ணத்துல வலிமை இல்லை என்று சொன்னால் எண்ணம் என்ன சொல்லுதோ, இப்ப கூட இங்க உட்கார்ந்திருப்பவர்கள் எல்லாம் உலமாக்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள், ஹதீஸ்களை சொல்லுகிறார்கள், அல்லாஹை பற்றி சொல்லுகிறார்கள் என்ற எண்ணம் ஏக்கம் இருந்தது நிமித்தமாகத்தான் இங்கு உட்கார்ந்து இருக்குகின்றார்கள். இல்லை என்று சொன்னால் கடைத்தெருக்களிலோ வியாபாரத்திலோ எங்கேயோ ஏதோ அவர்களுடைய எண்ணம் எதன் பக்கம் கொள்கை இருக்குகின்றதோ, எண்ணம் தான் அனைத்திற்கும் அஸ்தமம் என்பதை நீங்கள் விளங்குவீர்களேயானால் ஒவ்வொரு மாற்றத்தையும் நாம் சத்தியமாக பார்க்கலாம். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கு மூவர் குடிமை இருக்குகின்றோம். ஆசிரியர் பெருமக்கள், பெரியோர்கள், நாதாக்கள், சுகதாக்கள் உட்கார்ந்து இருக்கின்றார்கள், நல்லவர்கள் உட்கார்ந்து இருக்கார்கள், உங்களை போன்ற ஈமான் கொண்டவர்கள் உட்கார்ந்து இருக்கின்றார்கள், பெண் மக்கள் உட்கார்ந்து இருக்கின்றார்கள், அதை விட பட்டம் பெறுகின்ற மாணவிகள் உட்கார்ந்து இருக்கின்றார்கள். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்ட், ஒவ்வொரு பங்களிப்பு, கான்ட்ரிபியூஷன் இருக்கு. எனக்கு என்ன கான்ட்ரிபியூஷன்? ஏதோ சென்னையில் ஒரு உஸ்தாதா, ஆசிரியரா, பேராசிரியரா உட்கார்ந்து ஏதோ மாணவர்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றன அல்ல நம்ம சொல்றோம். ஆனா அந்த மாணவன் மாறவே இல்லை. எத்தனை வகுப்புகளில் அவர்களுக்கு நாம் ஒழுக்கத்தை போதிக்குகின்றோம். ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னா எதுவுமே இல்லை. மன்லா அதபலகு ஃபலா இல்மலகு. ஒழுக்கம் தான். இன்னும் சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே, டிசிப்ளின் த தாட்ஸ். சிந்தனைகளை யார் முறைப்படுத்துகிறார்களோ, நெறிப்படுத்துகிறார்களோ, வளமையாக்குகின்றார்களோ அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள். நான் எத்தனை யூடியூப்ல எத்தனை வீடியோ பார்த்தேன், எத்தனை பெரும்பெரும் உலமாக்களுடைய விஷயங்களை கேட்டேன். அவர் சொன்னார், இவர் சொன்னார், அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அப்பேற்பட்டவங்க சொன்னாங்க. எப்பேற்பட்டவங்க சொன்னா என்ன? நீ மாறணும் எண்ணினாயா? அதற்கான படித்தரத்தை, அடித்தரத்தை நீ உருவாக்கினாயா? இல்லவே இல்லை. கேட்கிறோம் போறோம், கேட்கிறோம் போறோம். ஆனா மாறணும் யாருமே நினைக்கல. அப்ப நான் எதை மாறணும் நான் சொல்றேன். எனக்கு நான் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். ஒழுக்கத்திலே எனக்கு மாற்ற வேண்டும், எனது வருமானத்திலே மாற்ற வேண்டும், என்னுடைய எண்ணங்களிலே மாற்ற வேண்டும். ஒவ்வொன்றையும் மனுஷன் மாற்றம், மாற்றம், முன்னேற்றம், மாற்றம், முன்னேற்றம். இதை தவிர மனுஷனுடைய சிந்தனை 7 ரூபாய் வச்சிருக்க 70 ரூபாய் ஆக்கணும், 700 ரூபாய் ஆக்கணும், 7 கோடியை ஆக்கணும். இப்படி மனுஷன் சிந்திக்குகின்றான். வியாபாரம் எப்படி செய்வது? இஸ்லாம் ஹலால் ஹராம் எப்படி போதிக்குகின்றது? இது எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கு பட்டம் பெறக்கூடிய மாணவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான். அந்த பிள்ளைங்களாம் அப்படி போறாங்க, இந்த பிள்ளைங்களாம் எப்படி போறாங்க, அந்த உமன்ஸ் காலேஜில் அப்படி இருக்காங்க, இந்த உமன் காலேஜில் இப்படி இருக்கிறாங்க, எங்களை மட்டும் புர்காவில், எங்களை மட்டும் இப்படி அப்படி என்று எங்களை சிதைக்கிறார்கள், வதைக்கிறார்கள். நாங்கள் சுதந்திரமாக இல்லை. மனுஷனுக்கு ஒன்னே ஒண்ணுதான், கண்ணே கண்ணுதான். என்ன தெரியுங்களா? சுதந்திரம். இன்னும் யார் நீ கண்ட்ரோல் பண்றது? நீ யாரியா? நீ யாருப்பா? அதனால்தான் சொல்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் கவியு மன் தான நஃப்ஸஹு. அறிவாளி யார்? அறிவாளி யார்? தன்னுடைய நஃப்ஸை, தன்னுடைய உணர்வை, தன்னுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்த தெரியாத மனிதனே கிடையாது. ஆனால் அவன் எப்பேற்பட்டவன்? அறிவாளி. அப்ப எண்ணங்களுக்கு தான் நீங்க எல்லாமே. நான் பெரிய அப்பா போட்டிருக்கேன், PhD முடிச்சிருக்கேன், அதனால ஒண்ணுமே கிடையவே கிடையாது. அப்ப என்னுடைய எண்ணம் எதன் மீது விளைவிக்கப்படுகின்றதோ அந்த எண்ணத்துக்கு தான் கூலி. நான் 1 கோடி ரூபாய் கொடுத்தேன், எல்லாரும் சொன்னாங்க இவர் 1 கோடி ரூபாய் கொடுத்தாரு, 1 கோடி ரூபாய் கொடுத்தாரு. அந்த புகழினுடைய உச்சத்திற்கு நான் செல்லணும்னு நினைச்சு கொடுத்துறேன். ஏனால் அந்த 1 கோடி ரூபாய் மண்ணா போச்சு, வீணா போச்சு. அதனால் தான் திரும்ப திரும்ப சொல்கின்றோம், ஆடையை கொண்டோ, நம்மளுடைய ஆடை அலங்காரத்தை கொண்டோ, நம்மளுடைய செயல்களை கொண்டோ நாம் உச்சத்தில், அதை ஆரம்பத்தில் இந்த அசத் அவங்க சொன்னாங்களா, முதல்ல பேசுறவங்க, இன்ன அகரமக்கும் இந்த அல்லாஹி அத்தகாக்கும். தக்குவாவுடையவர் தான் உச்சத்தில் இருப்பார். அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், கருப்பா இருக்கட்டும், வெள்ளையா இருக்கட்டும், என்ன வேணா, நெட்டையா இருக்கட்டும், குட்டையா இருக்கட்டும், உச்சத்தில் இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு சொன்னா தக்குவா உடையவங்க தான். அதனால தான் 23 ஆண்டுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்து கொண்டே இருந்தாங்க. ஆனா மனசு மாறல. மனம்தான் மனசு சரியில்லை, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. மனிதனுடைய பித்தலாட்டங்கள் மனசு ஒரு மாதிரியா, மனசுலாம் ஒரு மாதிரியா இல்ல. நீ உன்னுடைய எண்ணத்தை, உன்னுடைய உணர்வை கண்ட்ரோல் பண்ண, எமோஷனல். இந்த அசர்த்து என்ன இப்படி கத்துறாரு, அப்படி கத்துறாரு அப்படின்னு 4 பேர் சொல்லுவாங்க. சொல்லிட்டு போட்டோம். என் நோக்கம் என்ன? உணர்வுகளுக்கு நாம் எப்பொழுது அடிமை ஆகின்றோமோ அப்பொழுது நம்மளுடைய பாவ கணக்கில் நாம் நுழைந்து விட்டோம்.
ஆகவே அன்பிற்கினியாட அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 15 நிமிடம், அதற்கு முன்பாக முடித்துக்கொள்ள 10 நிமிடம் ஆகிவிட்டது. இது ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்குகின்றேன். அதாவது ஒரு காலம் இருந்தது, 1947க்கு முன்பு இஸ்லாமியர்கள் தான் வல்லவர்கள், நல்லவர்கள், மேலோங்கியவர்கள். இந்த சமுதாயத்தில் யார் சிறந்தவங்க? ஒன்று துட்டு உள்ளவங்க, இன்னொன்று கல்வியுடையவங்க. அப்போ காசு இருக்கிறவங்க, துட்டு அறிவு இருக்கிறவங்க, அப்போ இல்மு இருக்கிறவங்க, காசு இருக்கிறவங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்தால் தான் சிறந்த சமுதாயமாக மாறும். அப்போ இங்கே நல்லவங்க, வல்லவர்கள் சிலர் பணத்தை கொட்டுகிறார்கள், பிள்ளைங்களை படிக்க வைக்க அனுப்புகிறாங்க. அப்போ இந்த செல்வமும் இல்மும் எங்கு ஓங்குகின்றதோ அந்த சமுதாயம் சிறந்ததாக மாறும். அப்போ ஒரு காலத்தில் 1947க்கு முன்பு இரு கல்வின்னு ஒன்று இல்லவே இல்லை. அதாவது மோகலாயர காலமாக இருக்கட்டும், அதுக்கு முன்புண்டான காலமாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட எல்லா கல்வியும் அங்கே இருந்தது, பிரிக்கவே இல்லை. எல்லா கல்வியும், ஹதீஸு, குர்ஆன், ஃபிக்ஹ், இஜ்மா, கியா, என்ன அறிவு வேணுமோ அது அத்தனை இருந்துச்சு. அதே போல் சயின்ஸு, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, எல்லா கல்விகளும் அங்கே இருந்துச்சு. ஆங்கிலேயர் வந்ததுக்கு அப்புறம்தான் உலகக்கல்வி, மார்க்க கல்வி. அப்போ ஆலிம்கள் அந்த நேரத்தில் மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால் ஒரு 50 ஆண்டுகள், ஒரு 60 ஆண்டுகள் மார்க்க கல்வி மட்டும் போதுனாங்க. இன்றைக்கி மதரசாவுக்கு யாரும் வரதே இல்லை. அதனால தான் காலம் மாறிடுச்சு. 2 கல்வி, உலகக்கல்வி, மார்க்க கல்வி, உலகக்கல்வி, மார்க்க கல்வின்னு சொல்லி இப்போ இந்த செட்டப்பில், இந்த பேட்டர்னில், இந்த அணுகுமுறையில் மாணவர்களை கூப்பிட்டு கொண்டு இருக்கின்றோம். ஏனால் பொருளாதாரமும் வேணும், கல்வியும் வேணும். ஆகவே இங்கு பட்டம் பெற இருக்குகின்ற மாணவர்கள் உண்மையில் கொடுத்து வைத்தவர்கள். காரணம் BA பட்டம், BBA பட்டம், BCom பட்டம். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய கல்வியும் பெற்று இருக்குகின்றார்கள், ரசூலுடைய போதனைகளை பெற்று இருக்குகின்றார்கள். எனவே இவர்கள் சிறந்தவர்கள். வெறுமனே BSc பிசிக்ஸ், BSc சைக்காலஜி, MTech, BTech, BDS, MDS என்ன வேணாலும் படிங்க, அல்லாஹ்வுடைய கல்வி இல்லையே. அதற்காக மற்றவர்களை நான் குறைவாக மதிப்பிடுகிறேன் என்று எண்ணிவிடாதீர்கள். நிச்சயம் நிச்சயம் கல்விக்கு ஒரு மதிப்புண்டு, உயர்வுண்டு. எனவே இங்கு பயிலக்கூடிய மாணவர்கள் கொடுத்து வைத்தவர்கள், அந்த பெற்றோர்கள் அதைவிட கொடுத்து வைத்தவர்கள். காரணம், அல்லாஹ்வுடைய கல்வியை கொடுத்த நிமித்தமாக மறுமையிலே அந்த குழந்தைகள் அவர்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடிய குழந்தைகளாக மாறுகின்றன. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்தில் இரு கல்வி என்பது அவசியமாகிவிட்டது. எனவே நம்மளுடைய பிள்ளைகளை இந்த சமுதாயத்திலே சிறந்த சமுதாயமாக ஆக்குவதற்கு நாம் நிச்சயம் நிச்சயம் உறுதுணையாக, ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் இந்த நிறுவனத்தினுடைய அறங்காவலர்களாக, நிர்வாகிகளாக யாரெல்லாம் இருக்குகின்றார்களோ அவர்களுக்கு வல்ல ரஹ்மான் நீண்ட ஆயுளும், அந்த நீண்ட ஆயுளிலே அல்லாஹ் ஆரோக்கியத்தை வழங்குவானாக. வீச்சுன்னு கத்துறேன், தொண்டையில் லைட்டாக அல்லாஹ் பிடிச்சானா முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சு. அப்போ இறைவன் கொடுத்த நியமத்தையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே இந்த நிர்வாகித்தவர்களுக்கு அல்லாஹு தாலா ஆயுளோடு ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் வழங்குவானாக. யாருடைய பிள்ளைகளெல்லாம் இந்த கல்வி ஸ்தாபனத்திலே படிக்கின்றாலும் அந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் மென்மேலும் ஹிதாயத்தை வழங்குவானாக. அந்த பிள்ளைகள், ஏனென்றால் பிள்ளைகள் தான், பெண் பிள்ளைகள் தான் முக்கியம், அடித்தளம், பேஸ் அவங்க தான். ஏன்னா கணவரோ அல்லது ஆணோ வெளியில் சம்பாத்தியத்துக்கு போயிடுவார் என்று சொன்னால் பிள்ளைகளை ஒழுக்கத்தோடு வளர்ப்பதற்கு முழு ஹக்கு அந்த பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட தான் இருக்குது, பெண்கள்கிட்ட தான் இருக்குது. எனவே பெண்களாகிய நீங்கள் உண்மையிலேயே உங்கள் பிள்ளைகளை சிறந்தவர்களாக ஆக்குவதற்கு உங்களுடைய பங்கும் தேவை. எனவே அல்லாஹு தாலா உங்களுக்கும் அல்லாஹ் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் வழிப்படுத்துவானாக, மேன்மைப்படுத்துவானாக. இறுதியாக பட்டம் பெறுகின்ற பெண் மாணவிகளாகிய அந்த மாணவர்களுக்கும் சொல்லிக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான், ஒழுக்கமே மிகச்சிறந்த செல்வம். எனவே டிசிப்ளின் த தாட்ஸ் என்கின்ற ஒரு அற்புதமான அந்த வார்த்தை, யார் தன்னுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்துகிறார்களோ நிச்சயம் ஜெயிச்சு விட்டார். எனவே பிள்ளைகளாகிய நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே எத்தனை வருஷமாக பேசுனாங்க, நடிகர்களுக்கு பின்னால், அதற்கு பின்னால், இதற்கு பின்னால், அந்த கூட்டத்திற்கு பின்னால் போகாமல் கூட இருங்க. ஆனால் உங்களுக்கு ஒழுக்கம்னு ஒன்று இருக்குன்னு சொன்னால், அல்லாஹும் ரசூலும் காட்டி தந்த வழி ஒன்று இருக்குன்னு சொன்னால், நிச்சயமாக பட்டம் பெறக்கூடிய மாணவர்கள் அல்லது இங்கு பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களும் ஒழுக்கத்தை சிறப்போடு செயலாற்றக்கூடிய, அதனினும் வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு பரக்கத்தை வழங்கக்கூடியவனாக என்னுடைய துவாவை ஓடு இந்த வார்த்தையை நிவர்த்தி செய்கிறேன், முடிகின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ்.